காங்கிரஸ் காலத்தில் நமது தேசம் இழந்த நிலப்பரப்புகள் என்னென்ன தெரியுமா? 1950களின் தொடக்கத்தில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு சிறந்த பாதுகாப்பு அரணாக பஃபர் ஸ்டேட்டாக இருந்த திபெத் மீதான சீனாவின் ஆதிக்கத்தை நேரு அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. இதன் விளைவாக 1962 சீன இந்திய போர் மூண்டதுடன் அக்சாய் ஷின் என்ற மிகப்பெரிய நிலப்பரப்பையும் நாம் இழந்தோம். அதே போல 1947 முதல் 48 வரை காலகட்டத்தில் காஷ்மீர் விவகாரத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் இன்று வரை தொடரும் ஒரு வரலாற்று பிழையாகவே இருக்கிறது. நிலப்பரப்புகளை விட்டுக் கொடுக்கும் இந்த பழக்கத்தின் மற்றொரு முக்கிய வரலாற்று கரும்புள்ளியாக கச்சத்தீவு பார்க்கப்படுகிறது. தமிழக மக்களின் கருத்தையோ அல்லது நீண்ட கால கடல்சார் பாதுகாப்பையோ கருத்தில் கொள்ளாமல் இது தாரை வார்க்கப்பட்டது. இதன் விளைவாக தமிழக மீனவர்கள் தங்கள் பாரம்பரிய கடல் எல்லையில் மீன் பிடிக்க முடியாமல் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதும் சித்திரவதைக்கு உள்ளாவதும் தீர்க்க முடியாத ஒரு தேசிய பிரச்சனையாகவே தொடர்ந்தது. பாஜக ஆட்சிக்கு வந்த பின்பே இந்திய மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதலுக்கு தீர்வு காணப்பட்டது.